Hi students, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு வந்து பப்ளிக் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். இந்த பப்ளிக் கொஷின் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் கிரியேட் பண்ணும்போது கவர்மெண்ட் சார்பில் ஒரு பப்ளிக் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தாங்க, மாடல் கொஷின் பேப்பர். ஸோ அந்த கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த மாடலில் தான் நம்ம பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாடல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஷின் பேப்பர், அது மட்டும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் மாடல் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு கொஷின் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாத திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்து முடிஞ்ச ஒரு பப்ளிக் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ ஓவராலாக த்ரீ பப்ளிக் மாடல் கொஷின் பேப்பர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் சேர்த்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் 2 days வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தினா பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து மேத்ஸோட ரொம்ப எளிமையாக நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பயன்படுத்திங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இதுதான் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2019 and 20 கொஸ்டின் பேப்பரில் பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்ம 1 mark கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஃபஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஃபஸ்ட் 1 mark த ப்ராஜெக்ட் த ராக்கெட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரின்சிபல் இஸ் ரெக்கார்ட்னா இதில் பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் சி, தட் மீன்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டி கம்பேர் பண்ணோம். ஐ மீன் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆப்ஷன் நியூட்டன்ஸ் தேர்ட் ஆஃப் மோஷனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லா கன்சர்வேஷன் லீனியர் மூமெண்ட் தான் கம்பேர் பண்ணுறோம். ராக்கெட் ஏவுதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் இ கம்பேரிசன் பண்ணுறோம். கிலோவாட் ஹவர் இஸ் யூனிட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோவாட் மணி என்பது எதனுடைய மின் ஆற்றல். அடுத்து த எலமெண்ட் எமிட்ஸ் த ரேடியேஷன் ஸ்பான்டேனியஸ் யுரேனியம். இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் நல்லா படிங்க. தன்னிச்சான கதிரியங்களை வெளியே திறன் பெற்ற தனிமம் யுரேனியம் யூ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரை அட்டாமிக் சொல்லும்போது கார்பன் டை ஆக்சைடு. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, 3 மூலக்கூறு. அப்போ நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்கள். டேஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெட்டல் டு ஃபார்ம் அமல்காம் வந்து மெர்க்குரி, தட் மீன்ஸ் HG சொல்கிற பாதரசம். த காம்பனன்ட் பிரசன்ட் த லெசர் அமௌண்ட் இஸ் சொல்யூஷன்ஸ் கால் சொல்யூட், தட் மீன்ஸ் ஒரு கரைசலின் மிக குறைந்த அளவு கொண்ட குறியினை டேஸ்னா கரைபொருள். ஏ பேஷண்ட் வித் பிளட் குரூப் ஓ, இது ரொம்ப முக்கியமான. விபத்துக்காரம் ஓ ரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக ரத்த இழப்பு ஏற்படும். இந்த நிலைக்கு அவருக்கு டேஸ் ரத்த வகை மருத்துவ ஓ குரூப், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. 8th ஒன் வந்து எக்ஸசிவ் கன்சியூம் ஆஃப் ஆல்கஹால் லீட்ஸ் டு டேஸ்னா இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது அளவுக்கு மிஞ்சிய மதுப்பொழிதான் உருவாகுது கல்லீரல் சிதைவு. நெக்ஸ்ட் வந்து இப்போ 9th ஒன் டேஸ் இஸ் ஃபார்ம்டு டியூரிங் அனார்பிக் ரெஸ்பிரேஷன், ஆப்ஷன் பி. ஐ மீன் பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் காற்றில்லா சுவாசம் மூலம் உருவாகுது. உங்களுக்கு 1 mark டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் பட்டிகள் வேரின் டேஸ் பகுதியில் காண்போம். வந்து நான் ரொம்ப முக்கியமான 1 mark வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் டி என்டோடெர்ம்ஸ், தட் மீன்ஸ் அகத்தோல். த சாஃப்ட் ஃபைன்லி செடிமெண்ட்ரி ராக் ரெஃபர்ஸ் டு த ஷெல், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்னு சொல்லுவோம். டேஸ் எனப்படும் பூமி அடிப்புறத்து அமைந்த சேறு மற்றும் தாதுக்கள் மென்மையான பாறைகளை குறிப்பிட்ட ஷெல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆல் ஃபைல்ஸ் ஆர் ஸ்டோர் தான் ஃபோல்டர், அதாவது பல கோப்புகள் சேமிக்கிறது வந்து கோப்பு தொகுப்பு. ஸோ 12 1 mark ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 mark எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்துட்டோம். நியூட்டன் செகண்ட் லா, லாஸ் ஃபுல்லாகவே படிக்கணும். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, ஓம்ஸ் லா, சார்ல்ஸ் லா, பாயில்ஸ் லா, ஸ்னல் லா, நிறைய விதி இருக்கு. அந்த லாஸ் ஃபுல்லாக மெமரி பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த காஸ் ஆஃப் அயோபியா, ஹைப்பர் மெட்ரோபியாவும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் அன் எக்கோ, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வெப்பநிலை அதிகரிக்கும் போது வினையின் வேகம் அதிகரிக்கும் என்ற ரீசன். சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் வேறுபாடுகள் ரொம்ப முக்கிய. வேறுபாடுகள் கண்டிப்பாக படிங்க. வேறுபாடுகள் எல்லாமே தொகுத்து நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஒரு வீடியோ போடுங்க, அதற்கு நல்லா பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட், தட் மீன்ஸ் முயலின் பல்வாய்ப்பட்டினி எழுதுங்க. போல்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். போல்டிங் என்றால் என்ன? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் ரொம்ப முக்கியமாக. இந்த டயக்ராம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து புதையுயிர் படிப்பின் காலத்தை எவ்வாறு கணக்கிடலாம், தட் மீன்ஸ் ஹவு கேன் யூ டிட்டர்மைன் தி ஏஜ் ஆஃப் ஃபோசில்ஸ். இந்த சம் வந்து ரொம்ப முக்கியமான சம். லாஸ்ட் இயரும் கேட்டிருந்தாங்க சப்ளிமெண்ட்ரி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. சேஞ்ச் கியூ இதில் பார்த்தா சார்ஜ் கியூ ஈக்குவல் டு 10 கூலும் கொடுத்தா டைம் 5 செகண்ட். ஐ ஈக்குவல் டு கியூ நம்ம வந்து கியூன்னு கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு கியூ பை டியூன் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10/5 சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி 2 ஆம்பியர்னு கம்பேர் பண்ணிக்கிறோம். அடுத்து 4 mark கொஸ்டின்ஸ் பாருங்கள். உந்தமாரா கோட்பாட்டினை கூறி அதனை மெய்பிக்க. இது ஆக்சுவலாக 7 mark சம்டைம்ஸ் 5 mark கேட்பாங்க. அடுத்த கான்செப்ட் குவிலன்ஸ் வந்து எஃப் மற்றும் 2F இடையே உள்ள பொருள் வைக்கப்படும் போது ஒரு பிம்பத்தின் கதிர் வரைபடம் 1 கலோரி வரைகிறது, தட் மீன்ஸ் 1 கலோரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டாப்லர் எஃபெக்ட் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஒப்புமை மூலக்கூறுக்கும் ஆவி அடுத்துக்குள்ள தொடர்பு, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கெமிஸ்ட்ரியில். அதுக்கு மெட்டல் கரோசன் ப்ரிவென்ட்னா உலோக அரிமணத்தை தடுக்க முடியும். நியூரான் அமைப்பை தகுந்த படத்தின் விவரி. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணுவோம். இந்த சம்ம கண்டிப்பாக நம்ம இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பிரியப்படுத்தி கீழ்காணும் வினாக்கள் வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனோட கம்பேரிசன் பண்ணி எழுதக்கூடிய கொஸ்டின். அதுக்கு வேறுபாடு ஒருவத்தலை தாவர மற்றும் 20 தவிர காற்று சுவாசம் மற்றும் காற்றில் அனர்பிக் அண்ட் அரபிக் ரெஸ்பிரேஷன். அதுக்கு மோனோகாட்ரூட் அண்ட் டைகாட்ரூட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கேன். இதே நோய் ஏற்படுத்தி தடுக்க மேற்கொள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். லைசின் அமினோமிலம் சேர்ந்த 2 மக்காச்சோள கலப்பிருப்பதில் இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைக்கான தன்மையில் எழுதுங்க. இந்த பிஹெச் வந்து H+ தாங்க. அப்போ டேரெக்டாக கம்பேர் பண்ணி இதுக்கு ஆன்சர் 2 தான் வரும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் ஈக்குவல் டு -log10⁻H+ஓட கம்பேர் பண்ணி POH தட் மீன்ஸ் NaOH KOH கொடுத்தா மட்டும் 14 சப்ட்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 7 mark கொஸ்டின்ஸ் பாருங்கள். ரொம்ப எளிமையாக கேட்டிருப்பாங்க. பாயில்ஸ்லா திரவத்தின் உண்மை வெப்பரி மற்றும் தோற்ற பிரிவினை அளவின் சுவாதனை தெளிவான படத்தில் விவரி. அடுத்த கம்பேரிசன் இந்த சம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது நிறை
தட் மீன்ஸ் வந்து மோல் கான்செப்ட்டில் கேட்டிருக்காங்க. இந்த சம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் நோட் ஆன் வேரியஸ் ஃபேக்டர் ஆப்ரேட்டிங் solubility கண்டிப்பாக படிக்கக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் இந்த கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் ட்ரிபிள் பியூசன் கார்டுகள் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த கொஸ்டின் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்டையிலுக்கான மற்றும் தகவல் பரிணாமத்தை உந்துசியாக இயற்கை தேர்வுகள் வருது எல்லாமே புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணியிருக்கோம், மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து லேட் ப்ளூமர்ஸை ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கிரியேட் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக தொகுத்து ஒரு கொஸ்டினாக கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் இருக்க கொஸ்டின் எல்லாமே கண்டிப்பாக படிங்க. த ஐ டிஃபெக்ட் ப்ரெஸ் பை பார்த்தீங்கன்னா பைஃபாக்கல் இப்போ சப்ஸ்டான்ஸ் ஈட்டர் ஆல்கோல் சொல்லி 0 த ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஆடிபிள் டு ஹியூமன் வந்து 20 kHz விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆட்டமிக் சொல்லும்போது வந்து கார்பன் டை ஆக்சைடு the basis of modern periodic வந்து atomic number வச்சதுக்கப்புறம் the pH of a solution 3 சொல்லி it's OH minus 1 into 10 to the power of -11 புக் பேக்கில் இருக்குது. Krebs cycle வந்து mitochondrial matrix we can cut in some restriction in nucleus join பண்ணி DNA leakage the theory of natural selection by evolution was proposed by Charles Darwin. master gland வந்து pituitary gland. no tobacco day வந்து May 31st. A cheap conventional commercial and inacceptable source of wind energy. மேட்ச் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட்னு ரெஃபர் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆம்பியர். நெக்ஸ்ட் பார்த்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட். நெக்ஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஓம் மீட்டர். எலக்ட்ரிக்கல் பவர் வந்து வாட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜூல் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த மேட்ச் டவுட்னு ரெஃபர் பண்ணிங்க. ஒய் டஸ் த சவுண்ட் ட்ராவல் ஃபாஸ்டர் அண்ட் ரெய்னி டே தேன் அண்ட் ட்ரை டே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பாயில்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ரஸ்ட்டு அவிஸ் எத்தனாயிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணி எத்தனால் கிவ் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எத்தனாயிக் ஆசிட்ன்றது அஸ்டிக் ஆசிட் நல்ல நேரத்தில் எத்தனாயிக் ஆசிட் அஸ்டிக் ஆசிட் வந்து ஐயூபாக் நேம் தான் எத்தனாயிக் ஆசிட். நெக்ஸ்ட் ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் டிஃபைன் எத்தனோபேட்டி அண்ட் ரைட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் படிக்கும்போது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ் படிச்சு வச்சுங்க, போல்டிங் படிச்சு வச்சுக்கணும். வாட் ஆர் த கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஒபேசிட்டி டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூசன் கால்குலேட் பிஹெச்சோட கான்செப்ட்டில் கொடுத்துருக்கோம். இது வந்து சொல்யூஷன் HNO3 தான் டேரெக்டாக கம்பேர் பண்ணேன் 10 to the power of -4 போகிறது. நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் தான் 4 மார்க் கொடுத்துருக்கோம். டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், லிஸ்ட் எனி பைப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளைட், எக்ஸ்பிளைன் வை த சீலிங் காங்கிரஸ் கர்வ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா give the salient features of modern atomic theory, differentiate between soap and detergent, differentiate monocarotid and dicarotid, enumerate the function of blood. Next, what precaution can be taken for preventing heart disease, what is the importance of rainwater harvesting. சம் வந்து இந்த சம் கெமிஸ்ட்ரியில் புக் பேக்கில் இருக்கிற சம் தான் கொடுத்துருந்த எலமெண்ட் கன்ஃபிகரேஷன் ஆஃப் மெட்டல் A2 8 8 இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காப்பரோட கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 7 மார்க் கொஸ்டின் பாருங்கள் A and B கூட why does the sky appear in blue color, state and prove the law of conservation linear momentum, state Ohm's law, compare the properties of alpha beta and gamma. A B ரெண்டுமே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 34 கெமிஸ்ட்ரியில் ஆட்டோமசிட்டி டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. அதுக்கப்புறம் பிஹெச்சில் ஒரு கொஸ்டின் ஹைட்ராக்சைடில் கம்பேர் பண்ணியிருக்கோம், டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிஹெச் ப்ளஸ் POH ஈக்குவல் டு இதில் பார்த்தா 14 சப்ட்ராக்ட் பண்ணி போகணும். நெக்ஸ்ட் ஆபிஸ் எத்தனால் மேனுஃபேக்சர் பண்ணுற சுகர் கான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் பயோகேஸ், எனாமரேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் டிஃபைன் ஜெனடிக் இன்ஜினியரிங், ரைட் அண்ட் நீட் லேபிள் டயக்ராம், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே நிறைய டைம் கேட்ட கொஸ்டினாவே எடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு பாருங்கள் ராக்கெட் ஏவுதல் ஆமற்றின்னு சொல்கிறோம். வெளியேற்படும் குறைபாட்டை சரி செய்வது இருக்குவிய லென்ஸ். நெக்ஸ்ட் ஒரு பொருளை வெப்பப்படுத்தினால் குளிர் பொருளில் நிறைய ஏற்படும் மாற்றம் சுழி. ஆக்சிஜன் கிராம் மூலக்கு 38 ஆவர்த்தன தொடர்கள் மட்டத்துக்கு 7-18. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வகரைப்பான் வந்து நீர். நெக்ஸ்ட் கிரப் சுழற்சி நடைபெறுவது மைட்டோகாண்ட்ரியா உட்குள்ம மேட்ரிக்ஸ். பாலூட்டிகள் வந்து வெப்பவரத்த விலங்குகள். மனித இதயத்தின் சூரியதனால எண்டோகார்டியம் எபிகார்டியம் மைகார்டியம் மேற்கொண்டு வாந்தி இடத்திலே கட்டுப்படுத்தும் முகலம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கீழ்கொண்ட தலைமை சுரப்பி பிட்யூட்டரி தலைமை சுரப்பி படிக்கும் போதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தைராய்டு வந்து ஆளுமை ஹார்மோன் நம்ம கம்பேரிசன் பண்ணுற மாதிரி அதே மாதிரி அட்ரினல் வந்து அவசர கால ஹார்மோனும் அதையும் படிச்சு வச்சு மலரின்றியமாக இருப்பாங்க. ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் சொல்லுவோம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மகரத்தால் அண்ட் சூலகப்பட்டம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் ஸ்னெல்லாக கேட்டிருக்கோம். மேட்ச் மின்னோட்டம் வந்து மின்னோட்டம் ஆம்பியர், மின்னழுத்த வேறுபாடு வோல்ட், மின்தடையின் ஹோம் மீட்டர், மின்திறன் வந்து வாட், மின்னாற்றல் ஜோல். துரு என்றால் என்ன, ரஸ்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகமாக வாழ்கின்ற ஏன், அணுக்கட்டு ஏன், தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து ஆட்டோமசிட்டி, ஒளிச்சேர்க்கை ஒட்டுமொத்த சமன்பாடு, முயலின் சுவாசங்களை குறித்த மலைகள் காணப்படுவது ரொம்ப முக்கியமான வேதியியல் தூதுவர்கள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெசேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் மூவி ட்ரிபிள் ஃபியூசன் கிட்ட பாரு. இந்த சம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சம் தான் ஃபிசிக்ஸில் இருக்குது. அடுத்து 4 மார்க் பாருங்கள் நிறை மற்றும் எடை வேறுபாடுகள், ஒளியின் ஏதேனும் 5 பண்புகள், மின்னோட்டம் என்றால் அழகை வரையறு, நவீன அணு கொள்கை, ஈரம் உறிஞ்சு கரையும் சிரமங்கள், உருவத்திலே தவறு மற்றும் இருவத்திலே தவறு, ரத்தத்தின் பணிகள், நாளமுள்ள சுரப்பி மற்றும் நாளமில்லா சுரப்பி, குரோமோசோம் அமைப்பு. அதுக்கப்புறம் 2 8 18 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ஜூல் வெப்ப விதியை கூறுக. உந்தமாரா கோட்பாடு குறி அந்த ஜூல் வெப்ப விதிக்கு 2 மார்க், உந்தமாரா கோட்பாடுக்கு வந்து 5 மார்க். அதுக்கு ஓம் விதியும் நல்லியல்பு ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நவீன ஆவர்த்தன விதியும் ஒப்புமை உலக
கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணங்கள். ஸ்ப்ரைட் ரொம்ப ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் லாஸ்ட் இதில் கொடுத்துருக்கேன். நியூரான் அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காடழிப்பினால் ஏற்படும் விளைவுகள், மது அருந்துவதில் ஏற்படும் பிரச்சனை சரி செய்வதற்கான தீர்வு. இந்த கொஸ்டின் வந்து பப்ளிக்காகவே எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதில் இருக்க கொஸ்டின்ஸ் படிங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இதெல்லாம் புக்கிங் சைடில் நிறைய கொஸ்டின். இந்த வேல்யூ கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6.67. டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்கும். த அப்பரண்ட் சார்ஜ் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் இஸ் எக்ஸ்பிளைன் வந்து கிறிஸ்டியன் டாப்பில். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் யூஸ் டு மெஷர் த எக்ஸ்போஷர் ரேட் ஆஃப் த ரேடியேஷன் ஹியூமன்ஸ் வந்து டெசிமீட்டர் டெசிபிள் கம்பேரிசன் அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் சப்ஸ்டாண்ட் ஆடட் டு த ஓன் சொல்லுவோம். கிரிட் ஆப்ஷன் ஏ கிரிட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் அந்த சொலிபிலேட்டட் கேஸ் சொல்லுவது என்ட்ரியில் அந்தலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் யூஸ் அனஸ்தட்டிக்காக சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஈத்தர் கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஈதர் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப முக்கியமான. தட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் நார்மல் கான்செப்ஷன் ஆஃப் கால்சியம் மைக்கான் சொல்லுவது மைட்டோகாண்ட்ரியா. நிறைய கொஸ்டின் புக்கின் சைட்லேருந்து இருக்குது. அக்கார்டிங் டு த டென்டல் ஃபார்முலா சொல்லுவது கிடையாது. தட் மீன்ஸ் பார்த்திங்கன்னா என்ன கம்பேர் பண்ணால் அந்த கோரை பற்களோட கம்பேர் பண்ண. வாமிட்டிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா மெடுல் ஆப்லன்னு கேட்டால். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. ஹார்மோன் இன்வால்வ் இன் அப்சர்ஷன் ஆர்கன் அண்ட் எக்ஸல்டேஷன் ஆஃப் ஃப்ரூட் ரைப்னிங் சொல்லுவது எத்திலின் யூஸ் பண்ணி தான் ஃப்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் பழுக்க வைக்கிற கான்செப்ட். த கண்டிஷன் ஆஃப் சைக்கோட டிப்ளாய் த யூஸ் அண்ட் திஸ் தியரி வந்து பார்த்திங்கன்னா சார்ல்ஸ் டார்வின். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். நேம் த லா ஆஃப் மோஷன் யூஸ் இன் த ஃப்ளையிங் ஆஃப் பேர்ட்ஸ். ரொம்ப முக்கியமாக இந்த கொஸ்டின் இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸ்டேட் 2 கண்டிஷன் நெசரி ஃபார் இயரிங் அண்ட் எக்கோ. இந்த மேட்ச் கண்டிப்பாக பார்த்துக்கேன். அதுக்கு 2 அப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் அவுட் ஹைபோதீசிஸ் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் எஸ்ஏ நோட் சொல்லுவோம். அந்த கொஸ்டின் தான். ஹவ் கேன் யூ டிட்டர்மின் ஏஜ் ஆஃப் ஃபோசில் ஃபியூல். சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணுவதுன்னா வேல்யூ ஆஃப் அயானிக் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டினில் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து டாப்லர் எஃபெக்ட், அலாயே, ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டான்ஸ் இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், கிளாசிஃபை த நியூரான் பேஸ்ட் ஆன் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் கொடுத்து. வாட் இஸ் போல்ட்டிங், டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக் இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். சம் கம்பேரிசன் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து எளிமையாக தான் கொடுத்துருக்கேன். 7 மார்க் கொஸ்டின் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், டிஃபரன்ஷியல் மாஸ் அண்ட் வெயிட், விச் இஸ் யூஸ் டு எடிட் ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியமான. நெக்ஸ்ட் how does a fuse wire protect electrical appliances, compare the alpha beta, the energy released in nuclear fission process. நெக்ஸ்ட் மாடர்ன் அட்டாமிக் தியரி, மேட்ச், ஃபில்லப்ஸ் எல்லாமே இப்படி தான். 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் கம்பேர் 7 மார்க் கிரியேட் பண்ணிங்கன்னா அமல்காம் கான்செப்ட் பிஹெச் சயின்டிஸ்ட் ப்ரொனவுன்ஸ் த மாடர்ன் பீரியாடிக் கிளாஸ் கம்பேர்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நர்வ் கம்பேர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைபிக்கல் ஆஞ்சியோஸ்பம் அந்த கொஸ்டினும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டோட கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ பப்ளிக்கில் இங்கிலீஷ் மீடியம் தனியாக தமிழ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் கிடையாது. 2 மீடியத்து ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எழுதிக்கணும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் எழுதிக்கணும். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு வந்து பப்ளிக் மாடல். இந்த மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த மாடல் நல்லா ப்ரிப்பேர். இதில் இருக்க இந்த 3 கொஸ்டின் பேப்பர் இருக்க கொஸ்டின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது செகண்ட் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் வச்சு கிரியேட் பண்ணி ஒரு பப்ளிக் கொஸ்டின் கிரியேட் பண்ணால் எப்படி வரும். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரிப்பீட்டட் கொஸ்டினாக வச்சு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே படிங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் இருக்க கொஸ்டின் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்தது எஸ்எஸ்க்கும் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். எஸ்எஸ்க்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் கோட்டையிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அதை பார்த்து இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதன் துணையாக பப்ளிக்கும் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸ்டில் தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 3 எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டோம். அடுத்து சயின்ஸ் எக்ஸாம் கவலையே பட வேண்டாம். எக்ஸாம் எளிமையாக நிறைய சான்சஸ் இருக்குது. நெகட்டிவாகவே திங்க் பண்ண வேண்டாம். படித்த கொஸ்டின் தப்பு இல்லாத எழுதுங்க. டைம் மேனேஜ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக எழுதுங்க. ஷூராக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அடுத்து எஸ்எஸ் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறோம். அந்த விடாமுயற்சிக்கு தகுந்த வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நல்லா சயின்ஸ் எக்ஸாம் வரும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் சயின்ஸ் எக்ஸாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.